வணக்கம் நண்பர்களே, இது என் தமிழ் எந்நாடு. மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. எக்ஸல் பேசிக்கில் இன்னைக்கு கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணி என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு அண்டு இந்த 4 ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ கவனிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு செல்லை நான் கிளிக் பண்ணியிருக்கேன், செலக்ட் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட்டு ஹரிசாண்டல் ஏரோ யூஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு செல்லை நம்ம செலக்ட் பண்ணிட்டே போகலாம். சரிங்களா? அதேமாரி ஷிஃப்ட்டு டவுன் ஏரோ மட்டும் பண்ணால் ஒவ்வொன்றா செலக்ட் ஆகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக பண்ணிட்டே போகலாம். சிமிலர்லி இங்கே ரேண்டமாக இது ஒரு செல்லை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஷிஃப்ட்டு அப் ஏரோ, ஷிஃப்ட்டு ரிவர்ஸ் ஏரோ பண்ணோன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகும். இதே யூஸ் பண்ணி இப்போ பாருங்கள், ஷிஃப்ட்டு ஃபார்வர்ட் டவுன், இப்போ இந்த டேபிள் ஃபுல்லாக நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும். எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வர்டிகலாக செலக்ட் பண்ணிட்டோம், அதாவது டவுன் ஏரோ, ஷிஃப்ட்டு டவுன் ஏரோ இது வரைக்கும் இப்படி வர்டிகலாக செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஹரிசாண்டல் ஏரோ செலக்ட் பண்ணால் அதை கண்டினியூஸாக பண்ணோம்னா இது மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இதில் ஷிஃப்ட்டு ஏரோஸ் வச்சு பார்த்தோம். அதேமாரி கண்ட்ரோல் ஏரோஸ், இப்போ இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஹரிசாண்டல் ஏரோ, இந்த டேபிளில் இருக்கிற லாஸ்ட் செல் ஹரிசாண்டலாக எங்கே லாஸ்ட்டு செல் இருக்கோ, டேட்டாவோடு இருக்கோ, இடையில வந்து டேட்டா மிஸ் ஆகாமல் இருக்கணும், எல்லாத்துலேயும் செல்லுலையும் டேட்டா இருக்கணும். இப்போ அதேமாதிரி இந்த செலக்ட் பண்ணிட்டு வர்டிக்கல் ஏரோ, கண்ட்ரோல் வர்டிக்கல் ஏரோ, கீழே பாருங்கள் இங்கே சிறுது தெரியுதுங்களா, இந்த இடம் ஹைலைட் பண்ணி காட்டினா இந்த எல்லோ ஷேட் இருக்குல்ல, அந்த இடம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் டவுன் ஏரோ, கண்ட்ரோல் ரிவர்ஸ் ஏரோ, கண்ட்ரோல் அப் ஏரோ. ஸோ இந்த 4 கார்னர் செலக்ட் பண்ணுறது கண்ட்ரோல் ஏரோ யூஸ் பண்ணணும். சரி, அடுத்தபடியாக இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஹரிசாண்டல் ஏரோ செலக்ட் பண்ணோம்னா அந்த என்டையர் டேட்டா இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகிடும். இப்போ அதே மாதிரி மறுபடியும் நம்ம வந்து இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு டவுன் ஏரோ, முதல் நம்ம செலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட்டு ஏரோ யூஸ் பண்ணோம் இல்லையா, அதேமாதிரி தான் இது. பட் இதில் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு யூஸ் பண்ணி பண்ணோம்னா அந்த என்டையர் லெங்க்த்துமே செலக்ட் ஆகிடும். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன், இடையில டேட்டா இல்லாமல் இருக்கக்கூடாது. சப்போஸ் இந்த டேட்டா இல்லைன்னு வச்சுக்கோங்க, இங்கே டேட்டா இல்லை, இப்போ இது செலக்ட் பண்ணியிருக்கோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு டவுன் ஏரோ, பாருங்கள் அந்த டேட்டா இல்லாத செல்லை தவிர்த்து அது முன்னால் இருக்குதா அது வரைக்கும் தான் அது செலக்ட் ஆகிருக்கு. ஆனால் ஒரு கண்டிஷன், இடையில இந்த இடத்துல டேட்டா இல்லைன்னு வச்சுக்கோங்க, இங்கே டேட்டா இல்லை. பட் நான் இங்கே செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹரிசாண்டல் பண்ண முடியும். அதே கண்டிஷன்லேயே பர்டிகுலராகவும் நம்ம கீழ் நோக்கி ப்ரெஸ் பண்ணோம்னா இது ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் இதை பார்த்துருக்கோம். நம்ம கண்ட்ரோல் சி அப்படிங்கிறது காப்பிக்கு ஈக்குவல். கண்ட்ரோல் காப்பி அப்படிங்கிற கமாண்ட் தான் வந்து கண்ட்ரோல் சிங்கிறது. இங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் வி. ஸோ நம்ம என்ன செலக்ட் பண்ணோம் அந்த பகுதி மட்டும் இங்கே காப்பி ஆகி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக நம்ம ஒரு போர்ஷனை, இப்போ இந்த போர்ஷனை மட்டும் நான் ஒரு போர்ஷனை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்ட்ரோல் எக்ஸ். ஸோ எக்ஸுங்கிறது கட், அதுக்கு ஈக்குவல். ஸோ இங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் வி பேஸ்ட். ஸோ பாருங்கள், இது இங்கே இருக்கிற டேட்டா எல்லாமே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ ஒரிஜினலாக இருக்க வேண்டிய இடத்துல இருந்த டேட்டா தான் இங்கே மூவ் ஆகிருக்கு. மறுபடியும் அதை அன்டூ பண்ணணும் அப்படின்னா அன்டூ பண்ணிக்கலாம், அதே இடத்துக்கு அது போடும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.